பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய உடனடியாக 2000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். இதுவரை கண்டிராத அளவில் 14 மாவட்டங்களை பெஞ்சல் புயல் சூறையாடியுள்ளது. பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய சேதத்தால் தமிழகத்தில் 1.5 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என முதலமைச்சர் தகவல். மண் சரிவில் சிக்கிய 7 பேரும் உயிரிழந்ததால் சோகத்தில் மூழ்கிய திருவண்ணாமலை. மண் சரிவில் புதைந்த வீட்டில் இருந்து 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் சடலமாக மீட்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 2 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிப்பு. மழை நீர் வடியாததால் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கவனத்திற்கு. மின் கட்டணத்தை அபராதம் இல்லாமல் வரும் 10ஆம் தேதி வரை செலுத்தலாம் என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. புதுச்சேரிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மழைநீர் வடியாததால் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மீனவர்களுக்கான வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை எதுவும் இல்லை. நாளையில் இருந்து வழக்கம் போல மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லலாம் என மீன்வளத்துறை அறிவிப்பு. சென்னையில் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டதால் மழைநீர் தேங்கிய சில மணி நேரங்களிலேயே வடிந்துவிட்டது. இது லேட்டஸ்ட் அரசியல்வாதி அண்ணாமலைக்கு தெரிய வாய்ப்பில்லை என அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். காலியாக இருக்கும் 71 செவிலியர் பணியிடங்கள் அடுத்த வாரத்திற்கு நிரப்பப்படும். இடமாறுதல் கேட்டு செவிலியர்கள் என்னிடம் மனு அளித்தால் இனி நடவடிக்கை பாயும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. கோவை, நீலகிரிக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. தருமபுரி அருகே வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சிகள் தள்ளுமுள்ளு. சிலருக்கு மட்டும் நிவாரணப் பொருட்களை வழங்கிவிட்டு புறப்பட்டுச் சென்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி. விழுப்புரம் அருகே மலட்டாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கால் கோவில்களை சூழ்ந்த வெள்ளம். தீவாக மாறி சிக்கிக்கொண்ட 20 பேரும் காப்பாற்றுங்கள் என கோரிக்கை. தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டோடும் 2.45 லட்சம் கன அடி தண்ணீர். ஊருக்குள் புகுந்த வெள்ளம். ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் கடலூர், புதுச்சேரி இடையே போக்குவரத்து துண்டிப்பு. குற்ற வழக்குகளில் இருந்து மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். தண்டனை அறிவிக்கப்பட்டாலும் ஹண்டர் பைடன் சிறை செல்ல மாட்டார் என்பது உறுதி. கடலூர் நகரத்தில் வெள்ளத்தில் மிதக்கும் வீடுகளில் தவிக்கும் மக்கள். மார்பளவு தண்ணீரில் இரவிலும் நீடிக்கும் மீட்பு பணிகள். திருச்சியிலிருந்து சென்னை வரும் வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு. மடப்பட்டு, பண்ருட்டி, கோடியனூர், விழுப்புரம் வழியாக சென்னை பயணிக்கலாம். மகாராஷ்டிராவில் பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்வு செய்ய நாளை பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். கூட்டத்திற்கு மத்திய பார்வையாளராக நிர்மலா சீதாராமன், விஜய் ரூபானி ஆகியோர் நியமனம். நாட்டில் வகுப்புவாத பதற்றத்தை தூண்டும் செயல்களுக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இஸ்லாமியர்களை எந்தவித பாதுகாடும் இல்லாமல் சமமாக நடத்துங்கள் என தேசிய மாநாடு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா வலியுறுத்தல்.